ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். அக்கௌண்டிங்னா என்ன? அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸோட, சரிங்களா? அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பெனிஃபிட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பெனிஃபிட்ஸ்னால் என்ன? ஒரு பொருள் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது. அது பொருளாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், வேறு என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறது. எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் அப்படின்னா, அதில் கஸ்டமர்ஸ் வரலாம், வெண்டர்ஸ் வரலாம், அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டுங்கிற எல்லா ரிப்போர்ட்டையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங். சரிங்களா? அக்கௌண்டிங்கை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதை கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது ப்ராஃபிட்டா இல்லை லாஸா, இல்லை என்ன நடக்குது, எந்த பொருள் உள்ளே வந்திருக்கு, எந்த பொருள் வெளியே போயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம நோட் பண்ணி வைக்கிறது தான் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங். சரிங்களா? அப்புறம் அக்கௌண்டிங் அதில் வந்து 2 சிஸ்டம்ஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வருதுன்னா, நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ப்ராஃபிட்னா இப்போ ஒரு பென் வந்து 10 ரூபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 10 ரூபி மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. பட் அந்த 10 ரூபிக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், அதில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இது அடுத்து என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு டூயல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு பென் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக வாங்குறீங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற பென்னாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. அப்போது டெபிட்டில் நீங்கள் பென் வைக்கணும். நீங்கள் என்ன கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா மணி கொடுத்து வாங்குறீங்க. ஸோ கிரெடிட்டில் நீங்கள் மணி வைக்கணும். இந்த மாதிரி கிரெடிட் டெபிட்னு 2 சைடுமே டூயல் ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்குறது தான் என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். சரிங்களா? சிஸ்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். டேலி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல தான் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க. சேல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட இன்கம் வரும். என்ன வரும்? இன்கம் வரும், உங்களுக்கு மணி வரும். பட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ நம்மக்கிட்ட வர்ற மணியையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், நம்மக்கிட்ட இருந்து போகிற பொருளையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது எந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் நடக்கும் அப்படின்னா, இன்கம் எக்ஸ்பென்சஸ். என்ன இன்கம் வருது, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ அசெட் வருது, நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஒர்க் ஆகும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டெபிட் எதில் வைக்கணும், கிரெடிட் எதில் வைக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அசெட்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன, இன்கம்னா என்ன, எக்ஸ்பென்ஸ்னா என்ன, எதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதோடைய எல்லா கிளாரிஃபிகேஷனும் முடிஞ்சால் மட்டும்தான் நாம் சாஃப்ட்வேருக்குள்ளே போக முடியும். சரிங்களா? இதோட ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.